வணக்கம், வெல்கம் டு யுகாஸ் உலகம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கருவேப்பிலை பொடியை எப்படி சிம்பிளாக ஈஸியாக அதே நேரத்தில் ரொம்ப சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கருவேப்பிலை பொடியை நான் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுங்கிற மெத்தடை இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதுக்கு நான் கருவேப்பிலையை வெயிலில் காய வச்சு எடுத்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. முதல்ல ஒரு கட்டு கருவேப்பிலையை எடுத்துக்கிறேன். அதை தண்ணியில் நல்லா 2-3 தடவை அலசிட்டு ஒரு காஞ்ச துணியிலையோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயோ போட்டு அதை நல்லா தண்ணி துளியும் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கிறேன். கருவேப்பிலையில் துளி அளவு கூட தண்ணி இருந்துடவே கூடாது. இப்போது பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் அதில் இந்த கருவேப்பிலையை சேர்த்துறேன். கருவேப்பிலை எண்ணெயில் போட்டதும் நல்லா சத்தம் வரும். அந்த சத்தம் நல்லா அமுங்குற வரைக்கும் கருவேப்பிலையை நல்லா வதக்கிடணும். கருவேப்பிலை நம்ம போட்ட அளவுலேருந்து சரி பாதி பங்கு குறையணும். பாதி பங்கு ஆனதும் அடுப்பிலேருந்து ஆஃப் பண்ணி நம்ம கருவேப்பிலையை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் போட்ட அளவுலேருந்து அப்படியே பாதி அளவுக்கு சுருங்கிடுச்சு. இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்தில் கருவேப்பிலையை நம்ம அடுப்பிலேருந்து எடுத்துடலாம். நல்லா சுருங்கி வந்துருச்சு. கருவேப்பிலையை நான் இப்போ இதை கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சே இந்த பொடியை ரெடி பண்ணுங்கள். முதல்ல 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா. முதல்ல இந்த பொருட்களை எல்லாம் லைட்டாக வறுத்துக்கிறேன். இந்த பொருட்கள்லாம் லைட்டாக வறுபட்டதும் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். காரம் உங்கள் விருப்பம் எப்படியோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்தி வறுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு வறுபட்டதும் நல்ல வறுபட்ட மணம் வந்ததும் நம்ம இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 4 சேர்த்திருக்கேன். ஏன்னா ஏற்கனவே மிளகு சேர்த்திருக்கேன், அதனால் 4 சேர்த்திருக்கேன். நீங்கள் காரம் உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயை சேர்த்தி லைட்டாக வறுத்துக்கிறேன். இப்போது வறுத்த கருவேப்பிலையை இந்த பொருளில் சேர்த்திடுறேன். கருவேப்பிலை ஏற்கனவே வறுத்ததுனால அதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்திங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். அப்புறம் ஒரு மாதிரி கருவி போன ஸ்மெல் வந்துடும். இப்போது இதை ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பெருங்காய கட்டி இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கிறேன். புளியை சேர்த்திட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அப்படியே லைட்டாக பெரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் செஞ்சிடலாம். இப்போது இந்த பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு அடுப்பிலேருந்து இறக்கிடலாம். கருவேப்பிலை பொடிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இனி இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் பாக்கி. பாருங்கள், கருவேப்பிலை பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பொடியை ரொம்ப சீக்கிரமாக நம்ம செஞ்சு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். டிஃபன், சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சும்மா எண்ணெய் ஊற்றி தாளித்து சாதமாக கூட நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி தரலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யுகாஸ் உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.